ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த செடி லாண்டானா குடும்பத்தை சேர்ந்தது. இதோட பொட்டானிக்கல் நேம் லாண்டானா கமரா அப்படின்னு சொல்லுவாங்க. உன்னிச்செடி ஆப்பிரிக்கா மற்றும் அமெரிக்கா கண்டத்தை சேர்ந்த செடி. நம்ம நாட்டுல கூட இந்த செடி ரோட்டுக்கு ரெண்டு பக்கமும் வயக்காட்டுக்கு பக்கத்துலயும் அதிகமா விளையக்கூடியதுதான். ஹிமாச்சல் பிரதேசத்துல இந்த உன்னிச்செடிய பர்னிச்சர் தயாரிக்கிறப்போ பயன்படுத்துவாங்க. இந்த செடியிலேயே நிறைய விதவிதமான கலர்ல பூக்கள் இருக்கிறத நம்ம கவனிக்கலாம். இது இந்த செடியோட ஒரு பிரத்யேகமான குணம். நிறைய பேர் இந்த செடியை மருத்துவத்துக்கு பயன்படுத்துறாங்க. இந்த செடிக்கு ஆன்டி மைக்ரோபியல் குணங்கள் அதிகமா இருக்குது. இந்த செடியை கேன்சரை குறைக்கிறதுக்கு, ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கும், சிக்கன் பாக்ஸ் குறைக்கிறதுக்கும் பயன்படுத்துறாங்க. குறிப்பா ஆஸ்துமாவை குறைக்கிறதுக்கும் மருந்தா பயன்படுத்துறாங்க. காயங்களை ஈஸியா குணப்படுத்துற ஆன்டிசெப்டிக், ஆன்டி மைக்ரோபியல் குணங்கள் இந்த இலைக்கு அதிகமா இருக்குது. காயங்கள், ரத்தக்கட்டு இருக்கிற இடங்கள்ல இந்த செடியோட இலைய பிசைஞ்சு அதுல வர்ற சார புண் இருக்கிற இடத்துல தடவுறப்போ புண் வேகமா ஆறுது அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க. உன்னிச்செடியோட இலைக்கு விஷத்தை குறைக்கிற தன்மையும் இருக்குது. பாம்பு கடி ஏற்பட்ட இடத்துலயும் இந்த செடியோட இலையோட சார தடவுறதுனால விஷத்தன்மை குறைகிறதா நிபுணர்கள் சொல்றாங்க. இந்த உன்னிச்செடியோட இலைக்கு கிருமி நாசினி ப்ராப்பர்ட்டியும் இருக்குது. வீட்டுக்குள்ள கொசுவை வரவிடாம தடுக்கிற குணங்களும் இந்த செடிக்கு இருக்குது. இதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த செடியோட இலைகளை எடுத்துட்டு வந்து நிழல்ல காய வைக்கணும். நல்லா காஞ்ச இலைய சாயங்காலம் நேரத்துல எரிய விடுறப்போ அந்த புகை வாசனைக்கு கொசுக்கள் வீட்டுக்கு பக்கத்துல கூட வராது அப்படின்னு நிபுணர்கள் சொல்றாங்க. இந்த செடியோட இலைய நல்லா வெந்நீல போட்டு ஆவி பிடிக்கிறப்போ சுவாச சம்பந்தமான பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கிடைக்குது. இந்த செடியோட இலைய நல்லா கசக்கி மூட்டு வலி இருக்கிற இடத்துல நல்லா தடவிட்டு கட்டு மாதிரி கட்டுறதுனால மூட்டு வலிகளை நல்லா குறைக்குது. இதோட பூவை கூட மருத்துவத்துக்கு பயன்படுத்துறாங்க. ஜந்துக்கள் இந்த செடியோட இலைய சாப்பிட விடாம நம்ம பாதுகாக்கணும். ஏன்னா அது அதிகமா சாப்பிடுறப்போ அதோட உயிருக்கே ஆபத்து வர வாய்ப்பும் இருக்குது. எல்லாருமே இந்த விஷயத்தை கவனிச்சுக்கோங்க. உன்னி செடி இலைய கொஞ்சம் வியாதிகளுக்கு மருந்தா பயன்படுத்துறாங்க. நோய் இருக்கிறப்ப மட்டும்தான் இந்த இலைய பயன்படுத்தணும். தேவையில்லாம இந்த இலைய நம்ம பயன்படுத்த கூடாது. இந்த செடியை பயன்படுத்துறப்போ நிபுணர்களோட அட்வைஸ கேட்டுக்கிறது நல்லது. இந்த செடியில விஷத்தன்மையும் இருக்கு அப்படின்னு கொஞ்சம் குறிப்புகள்ல சொல்லி இருக்காங்க. நாங்க இந்த உன்னிச்செடி சம்பந்தமான தகவல்களை சேகரிக்கிறப்போ இந்த உன்னி செடியோட பழத்தை சாப்பிடுவாங்க அப்படின்னு தெரிய வந்தது. இந்த பழத்தை கொஞ்சம் பிரதேசங்கள்ல சாப்பிடுவாங்க. ஆனா அவங்களுக்கு எந்தவித விஷத்தன்மையுமே ஏற்படல. இந்த செடியை நீங்க பார்த்திருக்கீங்களா அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.